பக்கமோ தூரமோ விடுமுறை நாட்கள்ல சுற்றுலா போக யாருக்கு தான் பிடிக்காது? தோ இங்க பாருங்க, ஆத்யாவும் ஆத்யாவோட அம்மாவும் அசாம்ல இருக்க மஜுலி தீவுக்கு கிளம்புறாங்க. ஆத்யாவோட அம்மா அவங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் ஒரு பெட்டியில எடுத்து வச்சிட்டு இருந்தாங்க. ஆத்யா, ஆத்யா, உனக்கு தேவையான எல்லா பொருட்களையும் நீயும் ஒரு சின்ன பெட்டியில எடுத்து வைமா அப்படின்னு சொன்னாங்க. ஆத்யா அம்மா பக்கத்துல வந்து நின்னுக்கிட்டு, அம்மா நீங்களும் வாங்கம்மா அப்படின்னு அவங்களோட சட்டையை பிடிச்சு இழுத்தா. ஆத்யாவும் அவங்களோட அம்மாவும் மஜுலி தீவுக்கு எப்படி பயணம் செய்யணும் தெரியுமா? முதல்ல ஒரு விமானத்துல அவங்க பயணம் செய்யணும். அதுக்கப்புறம் ஒரு மகிழுந்துல அவங்க பயணம் செய்யணும். அதுக்கப்புறம் ஒரு படகு சவாரி. அந்த படகு சவாரிக்கு தேவையான பயணச்சீட்டை எடுக்க தான் ஆத்யாவோட அம்மா காத்திருக்காங்க. ஆனா ஆத்யா காத்திருப்பாளா? குடுகுடுன்னு ஓடி போய் அம்மா பக்கத்துல நின்னுக்கிட்டா. அம்மா நானும் வரேம்மா அப்படின்னு சொன்னான். அது ஒரு பெரிய படகு. நிறைய பேர் படகு சவாரிக்காக காத்திருந்தாங்க. என்ன ஒரு மகிழ்ச்சி! எல்லாருக்கும் படகு சவாரிய நினைச்சு ரொம்ப மகிழ்ச்சி. எங்க பார்த்தாலும் நிறைய தண்ணி இருந்துச்சு. படகுல இருந்து கீழே இறங்கினதுக்கு அப்புறம் ஆத்யாவும் ஆத்யாவோட அம்மாவும் இருசக்கர வாகனத்துல பயணம் செஞ்சாங்க. அம்மா நானும் உங்களோட அதே வண்டியில வரேம்மா அப்படின்னு ஆத்யா சொன்னான். ஆத்யா இங்க பாரு, எத்தனை பேர் சுத்தி முத்தி இருக்காங்க பாரு. அவங்க தலையில இருக்கிற தொப்பிய பாரு, பச்சை பசேல்னு இருக்கிற புல்வெளிய பார்த்துட்டு வா அப்படின்னு அம்மா சொன்னாங்க. அடுத்த நாள் அம்மாவும் ஆத்யாவும் பள்ளிக்கூடம் போனாங்க. வணக்கம், நான் கிம் கிம், இது என்னோட தங்கச்சி முவாங் முவாங். எங்க 2 பேரோடையும் நீ விளையாட வரியா அப்படின்னு ஒரு சின்ன பொண்ணு ஆத்யா கிட்ட கேட்டா. அம்மா நீங்களும் விளையாட வாங்கம்மா அப்படின்னு ஆத்யா சொன்னான். ஆத்யா நான் இங்கதான் இருக்கேன், நீ தைரியமா போய் விளையாடுமா அப்படின்னு அம்மா சொன்னாங்க. விளையாட போன கொஞ்ச நேரத்திலேயே ஆத்யாவும் கிம் கிம்மும் நல்ல நண்பர்களா மாறி இருந்தாங்க. நாங்க 2 பேரும் வலிமையான ராட்சசி அப்படின்னு சொல்லிட்டு தம் தும் தம் தும் அங்க இருந்த மரக்கட்டைகள் மேல ஏறி 2 பேரும் தாவி குதிச்சு விளையாண்டு இருந்தாங்க. இப்போ நான் ஒரு வீராங்கனை, ஹொய் 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 அப்படின்னு மரக்குதிரை ஓட்டினாங்க. கொஞ்ச நேரம் மணல்ல விளையாண்டாங்க. அப்புறம் விறகு வண்டியை எடுத்துக்கிட்டு ஊரையே சுத்தி வந்தாங்க. ஆத்யா, கிம் கிம், சாப்பிட்ற நேரம் வந்துருச்சு, 2 பேரும் சாப்பிட வாங்கம்மா அப்படின்னு அம்மா கூப்பிட்டாங்க. ஆத்யா உடனே அம்மா நீங்களே எனக்கு ஊட்டி விடுங்கம்மா அப்படின்னு சொன்னான். கிம் கிம் ரொம்ப பசியா இருந்திருப்பா போல. சாதமும் பருப்பும் சேர்த்து அவளே எடுத்து நல்லா சாப்பிட்டா. சாப்பிட்டு முடிச்சுட்டு 2 பேரும் குடுகுடுன்னு ஓடி போய் அடிக்குழாய்கிட்ட நிறைய நேரம் விளையாண்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. ஆத்யா வா, நாங்க எல்லாரும் ஆத்தங்கரைக்கு போறோம், நீயும் எங்களோட வா அப்படின்னு கிம் கிம் கூப்பிட ஆத்யா அம்மாவை திரும்பி கூட பார்க்கல. கிம் கிம்மோட கையை பிடிச்சுக்கிட்டு குடு குடுன்னு ஓடனான். அம்மா எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆத்தங்கரைக்கு போய் 2 பேரும் நீச்சல் அடிச்சாங்க, கூழாங்கற்களை எடுத்து வீசி விளையாண்டாங்க, ஒரு மரத்தடியில உட்காந்து கதை பேசினாங்க. கிளம்புறப்போ அங்க இருந்த ஒரு இளந்த மரத்தை உலுக்கி கீழே விழுந்த பழங்களை எல்லாம் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு வீடு போய் சேர்ந்தாங்க. அடுத்த நாள் அம்மாவும் ஆத்யாவும் அவங்களோட ஊருக்கு திரும்ப வேண்டிய நாள். ஆத்யா இங்க வாமா, உன்னோட காலணியில இருக்கிற கயிறை நான் கட்டி விடுறேன் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. அதுக்கு ஆத்யா என்ன சொன்ன தெரியுமா? அம்மா இந்த தடவை நானே முயற்சி பண்ணி கட்டிக்கிறேம்மா அப்படின்னு ரொம்ப தன்னம்பிக்கையா சொன்னான். அம்மாக்கு எவ்வளவு மகிழ்ச்சி!
நீங்க கடைசியா எந்த ஊருக்கு சுற்றுலா போனீங்க?